அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது டெல்லி சென்றடைந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றி மேல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சற்று முன்பு தலைநகர் டெல்லி வந்தடைந்தார். சென்னையிலிருந்து விமானம் மூலமாக வந்த அவர் சற்று முன்பு தலைநகர் டெல்லியில் விமான நிலையத்தில் வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அவரை அதிமுகவினுடைய எம்பிக்கள் தம்பிதுரை, சி.வி. சண்முகம், இன்பதுரை உள்ளிட்ட ஏராளமான தொண்டர்களும் டெல்லி விமான நிலையத்தில் வரவேற்றார்கள். அவர் இங்கிருந்து டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் தங்க இருக்கிறார். இன்று பிற்பகலுக்கு பிறகு டெல்லியில் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றிருக்கின்ற சி.பி. ராதாகிருஷ்ணனை நேரடியாக சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க இருக்கிறார். கடந்த வாரம் சி.பி. ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார். அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள், பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் அவரை நேரடியாக வந்து சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்ற வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இருக்கின்ற ஒரு தலைவராகவும் எடப்பாடி பழனிசாமி பார்க்கப்படுவதால் அவர் மரியாதை நிமித்தமாக குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றிருக்கின்ற சி.பி. ராதாகிருஷ்ணனை நேரடியாக சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காகத்தான் இன்றைய தினம் அவர் தலைநகர் டெல்லி வந்திருக்கிறார். அவரை பிற்பகல் சுமார் 12:30 மணிக்கு சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். நேரடியாக சென்று அவரது இல்லத்திற்கு சென்று வாழ்த்து தெரிவிப்பதுதான் இவரது முழுமையான திட்டமாக இருக்கிறது. அதை தவிர தலைநகர் டெல்லியில் இன்று இருக்கும் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். ஏற்கனவே அதிமுகவை சார்ந்த செங்கோட்டையன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தலைநகர் டெல்லி வந்து அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து சென்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவர் அமித்ஷாவையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் நிலவி கொண்டிருக்கின்ற குழப்பங்கள் மட்டுமில்லாமல் பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை நீக்கி புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்டது பிறகு பாரதிய ஜனதா கட்சியிலும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை நீடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைநகர் டெல்லியில் இன்று அமித்ஷாவை சந்தித்து பேசுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ராமகிருஷ்ணன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.